Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. அதை இப்போவே தரலான்னு முடிவு பண்ணுறேன் சார். என்ன தம்பி சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு பல விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கு கூச்சமாக இருக்குது சார். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கிற மொதல் பிரச்சனை கோர்ட்டு கேஸு, ரெண்டாவது உங்கள் பொண்ணு பிரச்சனை. ஆக்சுவலி உங்கள் பொண்ணு கடத்தப்பட்டதும் ஈஸ்வரி கேஸும் கனெக்டட் தான் சார். உங்களுக்கு எதிராக அவங்க இந்த கேஸை ப்ரூவ் பண்ணணுன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த ஆதாரத்தை அவங்க எடுக்கணும். ஆனால் இனிமே அவங்களால அதை எடுக்க முடியாது சார். ஏன்னா அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சார், நீங்கள் ஏதோ ஒரு கோவத்தில் உங்கள் ஒய்ஃப் அடிச்சிங்க. அது வீடியோவாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது அறிவுக்கரிசி கைக்கு வந்து அதை வச்சு அவள் உங்களை மிரட்டினா. ஆனால் அது அவகிட்டேருந்து வாங்கி நீங்கள் சேஃபாக வச்சுருந்தீங்க. ஆனால் அது உங்களையும் மீறி அந்த இன்னொரு காப்பி வேற கைக்கு போயிடுச்சு. அது ஒரு முக்கியமான எவிடன்ஸாக வச்சு உங்களை அந்த கேஸில் லாக் பண்ண பார்க்குறாங்க. கரெக்ட் தானே சார்? உங்கள் தம்பி சக்தி அவர்கிட்ட இந்த வீடியோ இருக்குன்னு சொல்றதெல்லாம் போய் அந்த வீடியோக்கு இருக்கிறது ஒரே காப்பி தான். அதுவும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சார், இதை நீங்களே உங்கள் கையால் டெலீட் பண்ணிடுங்க சார். சார், சத்தியமாக என்கிட்ட வேறு எந்த காப்பியும் இல்லை சார். என்னை நீங்கள் 500% நம்பலாம். இல்லை சார், இந்த ஃபோனும் வேணாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் தம்பி, எப்படி தம்பி இதெல்லாம்? சார், எனக்கு நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க சார். எனக்கு நீங்கள் லைஃப்பில் செஞ்சது நான் மறக்கவே மாட்டேன். இவன் எங்க அப்பன் பிள்ளையா? பார்க்க சைனாக்கார மாதிரி இருந்துட்டு பப்பாட்டியா வந்துட்டு ஆதிமுத்து பொண்டாட்டியாகலான்னு பாக்குறியா? கொண்டு கொலையா கொலையா. சார், நீங்கள் பண்ணது என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது சார். நீங்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க சார், நிறைய பண்ணியிருக்கீங்க. தம்பி, நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லையாப்பா. எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க தெரியுமா? சார், இது வெறும் ஆரம்பம் தான் சார். அடுத்து உங்கள் வீட்டு பொண்ணு வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஞானத்துக்கும் கதிர்க்கும் ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்கலாம் சார். அவங்க சொந்த காலில் நிற்கணும். அதுக்கப்புறம் மேலே மேலே போயிட்டே இருக்கணும். சாரி சார். உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று நீங்கள் பேசுனது கூட கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு சார். சார் இல்லை, இனிமே நம்ம பிரதர்ஸ். ராவணன் கூப்பிடுங்க. சரிங்க ராவணன். உள்ள போலாமா சார்? வாங்க.
ஹலோ ஜனனி. சொல்லு சக்தி, எங்க இருக்க? ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதா ஜனனி? கேக்குதா? ஹலோ ஹலோ, கேக்குதா சக்தி? ஹலோ 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 சக்தி, இப்ப கேக்குதா? எனக்கு கேக்குது ஜனனி, உனக்கு? கேக்குது கேக்குது. சொல்லு, எங்க இருக்க? ஏறத்தாழ நீங்க இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன சொல்ற? யாரு? உனக்கு அங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? யார் என்னன்னு தெரியல ஜனனி. நான் ஒன்று பண்றேன், அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன், சரியா? நீ இருக்கிற இடத்தோட அடையாளம் இருந்தா அதை சொல்லு. இல்ல, நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன் சக்தி. லொகேஷனா? சரி, நீ அனுப்பு. ஒரு வேளை சிக்னல் இல்லைன்னா அப்புறம் கஷ்டமாயிரும். வேற ஏதாவது அடையாளம் இருக்கான்னு பக்கத்துல பாரு, பார்த்து சொல்லு. அடையாளம் அடையாளம் இங்க சக்தி, இங்க ஒரு போர்டு இருக்கு. அதுல சிறுமலை 8 கிலோமீட்டர்னு இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போர்டு. சரி, நீங்க அங்கேயே கவனமா இருங்க. நான் அந்த ஆளுங்களை அனுப்பி விட்டுட்டு அங்க வந்து சேர்ந்துடுறேன், சரியா? ஜனனி, ஏதாவது மறைவான இடத்துல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி சக்தி, நீ பார்த்து வா. ஓகே.